தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, அடியேனை நினைத்தருளும் என்றார். ஆமே. இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்வர்களில் ஒருவன் இயேசுவிடம் மன்றாடிய கடைசி மன்றாட்டு, என் உயிர் போகப் போகிறது, என்னை ரட்சியும் என்கிறார். உடனே இயேசுவும் அந்த கல்வனுக்கு பதில் தருகிறார், இன்று நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்கிறார் இயேசு கிறிஸ்து. இது போன்ற மற்றொரு வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினை என்று யோசேப்பு சிறையில் இருக்கும்போது பார்வோன் ராஜாவின் பானபாத்திரக்காரன் விடுதலை பெற்று மறுபடியும் அரண்மனை சென்றபோது யோசேப்பு ராஜாவிடம் தன்னை ரெக்கமெண்ட் செய்ய சொல்லுகிறான். ஆனால் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துவிட்டான். தினம் தினம் யோசேப்பு சிறைச்சாலை அருகே யார் நுழைந்தாலும் தன்னை விடுவிக்க பானபாத்திரக்காரன் வந்துவிட்டான் என்றெல்லாம் ஏங்கி இருந்திருப்பான். ஒருவேளை ராஜாவிடம் பேச தகுந்த சமயம் கிடைத்திருக்காதோ? அப்படி சமயம் கிடைத்தவுடன் ராஜாவிடம் பேசி தனக்கு விடுதலை வாங்கி தருவான் என்று பல கனவுகள் கண்டிருந்திருப்பான் இந்த யோசேப்பு. இங்கே யோசேப்பின் நம்பிக்கை தாமதமாகும் போது இருதயம் சோர்வடைந்து விடுகிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, நம்புவதை விட்டுவிடு என்று. இங்கு ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு உதவி இருந்தால் ராஜாவிடமிருந்து விடுதலையும் அரண்மனையில் சிறிய வேலையும் கூட கிடைத்திருக்க ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவன் மறந்து விட்டதினால்தான் யோசேப்புக்கு பார்வோன் அரண்மனையில் எகிப்தின் அதிபதியாக உயர்ந்த பதவி கிடைத்துள்ளது. இவை யாவும் தேவனுடைய திட்டம். அதுவரையும் பொறுமையாக இருக்க வேண்டும். அவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்யாதிருக்க மாட்டார். தன் கற்பத்தின் பல பாலகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார் நம் தேவன். என கர்மேனதுள்ள பிள்ளைகளே, ஒருவன் அதாவது இரவின் 4ஆம் ஜாமத்தில், அதாவது கடலில் தவிக்க விட்டிருந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து. மரித்து போன லாசரு மீது